ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் உஜாலா கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். இதை நான் உஜாலா கத்திரிக்காய்ன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, இப்படி ஒரு கட்டு, அப்புறம் அதை அப்படியே திருப்பி இப்படி ஒரு கட்டு பண்ணணும். ஸோ உள்ளே ஏதாவது புழு இருக்கான்னுங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. கட் பண்ணி முடிச்சோடனே தண்ணியில் தான் போடணும், இல்லைனா இது மேலே இதோட கலர் சேஞ்ச் ஆயிரும், ப்ரௌன் கலரில் ஆயிரும். அதனால் நான் தண்ணிக்குள்ளே இதை போட்டுக்கிறேன். சரி, இப்போ கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? 1/2 kg நான் கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்கு நம்ம மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது 2 பெரிய வெங்காயம், 1 பெரிய தக்காளி, 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு அளவுக்கு துருவின தேங்காயும் எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ், சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். தேங்காய் திருவிட்டு நான் பெரிய தேங்காயை எடுத்திருந்தேங்க. அதில் 1/2 தேங்காய் தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணேன். மீதி இருக்கிற தேங்காயை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்க போகிறேன். நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சேன் அப்படின்னா இது ரொம்ப ட்ரை ஆயிரும். இதுக்கு ஒரு ஹேக் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வெஜிடபிள் ரேப்பிங் கவர் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் இது மேலே ரேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 month ஆனாலும் இந்த தேங்காய் இப்போ எப்படி வைக்கிறனோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளியும் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. குருவி வச்சுருக்க தேங்காயும் கடைசியாக தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆயிரும், அப்போ குழம்புக்கு நல்லா இருக்காது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா ஒரு கிளறி வச்சிடலாம். இந்த சூட்லேயே இந்த தேங்காய் ஓரளவுக்கு வறுபட்டால் போதுங்க, ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நார்மல் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுறலாம். இது கொஞ்ச நேரம் ஆறணுங்க. ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் தான் போடுவேன், அதுக்கப்புறம் தான் ஆயில் ஊற்றுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கத்திரிக்காய் போட்டிங்க அப்படின்னா எல்லாம் வெடிக்கும், கிச்சனே நாறிடும். இதோட ஈரப்பதம் எல்லாம் போகணும். அந்த கத்திரிக்காயில் இருக்கிற ஈரம் எல்லாம் ஃபஸ்ட்டு போகணும். இந்த ஸ்டேஜில் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். கடலை எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றணும் இந்த குழம்புக்கு. இதுக்கு ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் புளி ஊற்றிக்கலாம். இப்போது நான் கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கிறேன். புளிப்பு பார்த்துட்டு மீதி இருக்கிற புளியை ஊற்றிக்கலாம். புளிப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். புளி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 3 minutes கொதிக்கணுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சுட்டு தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 4-5 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இறக்கி வச்சுருக்க குழம்புல இந்த தாளிப்பை கொட்டிட்டு கூடவே கொத்தமல்லி தலையும் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.